மல்லியால இந்த ஒரு உண்மைகள ஏத்துக்கவே முடியல. அதாவது இப்போ இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, அடுத்ததா இந்த சுடர் இவங்க எல்லாருமா சேர்ந்து மல்லிய மலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ எல்லாரையும் வச்சும் அதாவது விஜய் நம்ம மல்லிய இங்கிருந்து விரட்டுற மாரி அடுத்ததா மல்லிக்கே இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு. அதாவது அவளே இத நம்ப ஆரம்பிச்சா அப்படின்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம மல்லியே இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுவா. அதுவும் இல்லாம விஜய், வெண்பா இவங்களோட வாழ்க்கையில இருந்து அவ தூர போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே யோசிச்சது கரெக்ட் தான். ஆனா உண்மை எல்லாமே தெரிய வந்தா மல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இவங்க யாருமே தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம மல்லியோட ரிப்போர்ட்ல இருந்து எல்லாரோட ரிப்போர்ட்டும் வருது. அந்த ஒரு ரிப்போர்ட்ல மல்லிக்கு மலடி அதாவது அவங்க வந்து இனிமே எப்பவுமே அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயமும் தெரிய வருது. அந்த ஒரு விஷயத்தினால எல்லாருமே நம்ம மல்லிய கேலியும் கிண்டலுமா பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஸ்வரி எல்லாம் இத்தனை நாளா நீ இப்படிதான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தியா? அதாவது நீ மட்டும் குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் உனக்கு இருந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உன்னெல்லாம் கையிலேயே புடிச்சிருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா விஜய் கூடவே இருந்துகிட்டு, விஜய் சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போடுறதுக்காக தான் நீ இவ்வளவு நாள் இங்க இருந்தியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நம்ம மல்லியால இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல. மல்லி இருந்துட்டு எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. எனக்கே இப்பதான் உண்மை தெரிய வந்துச்சு. அதாவது தான் மலடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே மல்லிய கார்னர் பண்றது மட்டும் இல்லாம மல்லி இங்க வந்ததுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒண்ணு டிசைட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம விஜயும் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து இது எல்லாத்தையுமே கேட்டு சைலண்டா நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, சுடர் இவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போ மல்லி, விஜயோட வாழ்க்கையில நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி ரொம்ப நேரம் பொறுமையா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மல்லிக்கு இப்போ பல உண்மைகள் தெரிய வருது. அதாவது ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, சுடர் இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் மல்லியை இப்போ குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது அந்த இதை ரிப்போர்ட்டை மாத்திருக்காங்க. அதாவது மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா இவங்க எல்லாம் பிளான் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை மாத்தி மல்லியை இப்படி ரொம்ப மனசு கஷ்டப்பட வச்சிருக்காங்க. இது எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா மல்லிக்கு பயங்கர கோவம், பயங்கர ஆத்திரம் ஆக ஆரம்பிச்சிருது. மல்லி எந்த விஷயத்த வேணாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா இவங்க இவ்ளோ பெரிய ஒரு பொய்ய சொல்லி விஜய் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு நினைச்சாங்களா? இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி இப்போ பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததா அருவாமனையை எடுத்துக்கிட்டு இந்த சுடரு, அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க எல்லாரையுமே விரட்டுன்னு விரட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏதாவது இவங்க சொன்ன காரணம் வேற ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. எய்ட்ஸ் இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா மல்லிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? அதனாலதான் அவ்வளவு இதா இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.